இன்னைக்கு தேதியில முக்கியமான ஒரு இஷ்யூவா ஆயிருக்கிறது, ஒரு விவாதமா மாறினது ஃபாக்ஸ்கான் விவகாரம். பொதுவாக கடந்த ஆட்சியிலையும் சரி, எடப்பாடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனாரு, நிறைய வெளிநாடு முதலீடு வந்திருக்கு, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிறது எல்லா ஆட்சியிலையும் நடக்கிற விஷயம் தான். இந்த முறை திமுக அதை வெகு சிறப்பாக அதை சொல்லிட்டே இருந்தாங்க. நிறைய நிறைய வந்திருக்கு, நிறைய கம்பெனிஸ் உள்ள வந்திருக்கு, நிறைய வேலை வாய்ப்பு கிடைச்சு சொல்லிட்டே இருக்கும். இந்த ஃபாக்ஸ்கான் விவகாரம் அப்படி ஒரு விஷயத்த நாங்க சொல்லவே இல்லை. அது நீங்க போன வருஷம் 2024 அக்டோபர் 10 போல அவர்கள் ஃபாக்ஸ்கான்ல இருக்க யூசான் டெக்னாலஜிஸ் ஒரு கம்பெனி, அவங்க இங்க காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு 13,800 கோடி நினைக்கிறேன், அந்த கோடிக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. அதை கேபினெட்ல கிளியர் பண்றாங்க. அதைத்தான் இப்ப அறிவிச்சிருக்காங்க. அது 15,000 கோடி ஆயிடுச்சு. அது 13,000 சில்லறன்றது 15,000 கோடி ஆயிடுச்சு. அதைத்தான் அறிவிச்சதா, புது அறிவிப்பு கிடையாதுன்றதுதான் ஃபாக்ஸ்கான் சொல்றது. ஆமா. டிஆர்பி ராஜா அவர் ஐடி விங் செக்ரட்டரியா இருக்கிறதுனால சில நேரங்கள்ல தொழில்துறை அமைச்சரா வேலை செய்ய வேண்டியதா இருக்கு, சில நேரம் ஐடி விங் செக்ரட்டரியா வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால அவர் இது ஒரு ட்வீட்டா போட்டார்.